வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த 5 அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரியத் தொடங்கும். அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது. இந்த ஆண்டு 2025 கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது. புதிய சிந்தனைகள், தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது. இந்த 2025 ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம். சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிவாற்றல் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது. இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது. நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் 100% வெற்றி நிச்சயம். இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை. மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன். 5 முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்லப் போகிறேன். இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த 2025 இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த 5 அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்படத் தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான். முதல் அறிகுறி இது டிசம்பர் மாதம் முடிவதற்குள் தனுசு ராசிக்காரர்களுக்காக காத்திருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்பொழுது செயல்படுவதை பார்ப்பீர்கள். இதுவரை தடைப்பட்டு நின்ற உங்கள் வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கும். உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும். முடிக்கவிருக்கும் வேலைகளில் தடைகள் ஏற்பட்டு அதிர்ஷ்டம் எனக்கு துணை நிற்கவில்லை அப்படின்ற உணர்வு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கடினமாக உழைக்காதவர்கள் யாரும் இல்லை. ஒரு ரிக்ஷா ஓட்டுநரும் கூட உழைக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் போதுதான் ஒரு தனிநபர் சிறந்து விளங்குகிறார். இது போன்ற முதல் அறிகுறியை டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை. உங்கள் அதிர்ஷ்ட காரணி முழுமையாக உங்களுக்கு செயல்படுவதை காண்பீர்கள். இரண்டாவது அறிகுறி இது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் மிக முக்கியமான மற்றும் சிறப்பான நிலையை குறிக்கும் அறிகுறியாகும். பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் அல்லது யாருடனாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சிக்கல் இருந்தால், அது தினமும் இன்று நாளை என்று தள்ளிப்போய் கொண்டிருந்தால், அல்லது பணம் உங்களிடம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்று புரியாமல் இருந்தால், உங்கள் வங்கி கணக்கு தொடர்ந்து குறைந்த நிலையில் இருந்தால், இப்போது பாருங்கள், இப்போது முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் பொருளாதாரம் தொடர்பான உங்கள் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வர காத்திருக்கின்றன. உங்கள் வங்கி கணக்கு நிலை படிப்படியாக வலுவடைவதை காண்பீர்கள். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு முடிவடையும். உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியம் தொடர்பான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவை முடிவுக்கு வரும். உங்கள் பொருளாதார நிலை வலுப்பெறுவதை காண்பீர்கள். மூன்றாவது அறிகுறி இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் செயல்படுவதை காட்டும். கடந்த காலத்தில் உங்கள் பேச்சின் மதிப்பு எங்கோ தொலைந்து போயிருந்தது. மக்கள் உங்கள் பேச்சை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் பேச்சை புறக்கணித்திருக்கலாம். பல சூழ்நிலைகளிலே உங்கள் பேச்சை கேலிக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போது பாருங்கள், உங்கள் பேச்சின் மதிப்பு மற்றும் ஆதிக்கம் சமூகம், குடும்பம் மற்றும் பணியிடத்தில் நன்றாக காணப்படும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக வர வர மக்கள் உங்கள் பேச்சை கேட்கத் தொடங்குவார்கள். உங்கள் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த மூன்றாவது அறிகுறியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்வீர்கள். உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை. இந்த காலம்தான் சமூகம், குடும்பம் ஆகியவற்றில் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்றுத்தரும். நான்காவது அறிகுறி இது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டும். பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் கிடைக்கும். பெற்றோர் வழிச்சொத்து தொடர்பான ஏதேனும் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை இருந்தால் அது முடிவுக்கு வரும். நீங்கள் நிலம், வீடு, வாகனம் போன்ற பௌதிக வசதிகளை வாங்க விரும்பினால், ஆனால் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதம் ஏற்பட்டிருந்தால், இப்போது பாருங்கள், இந்த ஆண்டின் இறுதிக்குள் உங்கள் பௌதிக வசதிகளின் நிலையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருப்பதை காண்பீர்கள். மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு கற்றல் செயல்முறையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால், இந்த கோர்ஸை படித்தால் நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைத்தால், அல்லது நீங்கள் உயர்கல்வியை பெற விரும்பினால் ஆனால் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால்,
என்றால் இப்போது பாருங்கள், உங்கள் கற்றல் செயல்முறை மிகச் சிறப்பாக செயல்படத் தொடங்கும். கற்றல் சிறப்பாக செயல்படும் போது அதை பின்தொடர்ந்து வருவதுதான் வருமானம். இப்போது முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வருமானத்தை கொடுக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி, ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் தேவைப்படும் ஒன்று மன அமைதி. இப்போது உங்களுக்கு சனியின் பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் நீடிக்கிறது. கவலை, மனச்சோர்வு போன்ற சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடக்குமா, நடக்காதா, இதை செய்யலாமா, வேண்டாமா என்ற மன அழுத்தம் உங்களை சுற்றி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து வெளியேறி பாருங்கள். உங்க மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த வேலைகள் படிப்படியாக முடிவுக்கு வரும். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். நான் சொன்னது போல சமூகம், குடும்பம் மற்றும் பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழும், கௌரவமும், மதிப்பும் இருக்கும். எனவே உங்கள் மனநிலை வலுவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியமும் மிகச் சிறந்த விதத்தில் செயல்படுவதை காண்பீர்கள். மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது. உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன. உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது. இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில், அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும். உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை. இப்பொழுது முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்த 5 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன. இவற்றின் அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக உணருங்கள். ஏனெனில் நல்ல நேரம் தொடங்குகிறது என்பதை எப்படி அறிவது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள். இந்த 5 அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று முதலில் உங்கள் வாழ்க்கையில் நுழைய ஆரம்பித்தால் மற்ற 4 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம், நம்பிக்கை, புதிய ஆரம்பம் தரும் நேரம். நீங்கள் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி செல்லும் ராசி. இப்போது அதற்கான வாய்ப்புகள் உங்கள் கதவை திறக்கப் போகின்றன. ஆனால் சில நேரங்களில் தாமதம், பொறுமை இழப்பு அல்லது உற்சாகம் குறைவு உங்களை தள்ளி நிறுத்தலாம். அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் அருளை பெறுவது அவசியம். பரிகாரம் 1. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் பூ, கடலை பருப்பு அல்லது வாழைப்பழம் நெய்வேதியம் வையுங்கள். ஓம் பிரகஸ்பதையே நமஹா என்ற மந்திரத்தை 11 முறை ஜபியுங்கள். இது குருவின் அருளால் அறிவும் அதிர்ஷ்டமும் சேர்க்கும். பரிகாரம் 2. குரு கருணை பெற ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது புத்தகம் தானம் செய்யுங்கள். அது உங்களின் நற்பெயரையும் தொழில் வளர்ச்சியையும் மேம்படுத்தும். பரிகாரம் 3. வியாழக்கிழமைகளில் உப்பு, மாமிசம் போன்ற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இது குருவின் சக்தியை தூய்மையாக வைத்திருக்கும். பரிகாரம் 4. தினமும் காலை சிறிது நேரம் ஓம் நமோ நாராயணாய் என்று ஜபியுங்கள். இது குருவின் ஆன்மீக சக்தியை உங்களுக்குள் எழுப்பும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உயர்வு, குடும்ப அமைதி தரும் காலமாக மாறும். குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும். இந்த 5 அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் 2026 ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும். இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன். அதுவரை வணக்கம்.